அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே ஒரு விஷயத்த ஜோதிடத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 6, 8, 12 அப்படின்னு இருக்கு இல்லையா? 6, 8, 12 என்பது துர்ஸ்தானங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. யார் சொல்லாத ஆளுகள் கிடையாது. 6, 8, 12 இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா? 6, 8, 12 இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா வாழவே முடியாது. என்ன காரணம்னா அதை ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் வைக்க என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு பலவீனம்தான் வரும். அதாவது காரம் ஆகாதுதான், ஆனால் காரம் உடலுக்கு தேவை. கசப்பு விருப்பப்பட்டு யாருமே எடுக்கிறதே கிடையாது. என்னைக்காச்சும் என்ன சொன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் வெறும் வயிற்றுல வேப்பஞ்சாறு யாராவது குடிச்சிருக்கீங்களா? அந்த காலத்தில் கொடுத்தாங்க, சங்கில வச்சு பிள்ளைகளுக்கு ஊற்றி விட்டுருவாங்க. அன்னைக்கு நல்லா இருந்தோம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்லி டீ, ஒன்லி காஃபி. இது இல்லாமல் டீ கடைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், டீ கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டீ குடிக்கிறவன் என்ன சொல்றான்னா, டீ போடுறவன் மூஞ்சியை பார்த்தே குடிச்சிக்கிட்டே இருக்கான். நான்லாம் இந்த வடை வாங்க போவேன் காலையில், இந்த காக்காய்க்கு வடை வைக்கிறதுக்கு வாங்குறதுக்கும், வீட்டில் இந்த சின்ன குழந்தைக்கு உளுந்த வடை வாங்குறதுக்காக போவேன். அப்போ அவன் என்ன சொல்ற, டீ குடிக்கிறவன் பாருங்க அந்த வடத்தட்டு பக்கத்திலே தான் நிற்பான், டீயை குடிச்சிட்டு அங்கேயே தான் நிற்பான். பின்னால் வர்றவன் என்ன சொன்னான்னா, இடிச்சிட்டா உன் டீ கொட்டிருமே அப்படிங்கிற கவனம். அப்போ அந்த அளவுக்கு என்ன சொன்னான்னா இவர்கள் டீ காஃபி மேலே பலவீனமாகிவிட்டார். இந்த டீ காஃபினால என்ன நன்மைகள் கிடைச்சதுன்னா ஒன்றுமே கிடையாது. நான் இப்பெல்லாம் டீ காஃபியை என்ன சொன்னா குடிக்கிறத நிறுத்திட்டேன். என்ன காரணம்னா ஒன்லி என்ன சொன்னா கட்டச்சாயா தான், கடன் டீ. அந்த கடன் டீயில் என்ன சொன்னா எந்த பிரச்சனை, அந்த 2 டீ தான். 11 மணிக்கு ஒரு டீ, 3 மணிக்கு ஒரு டீ. இது நிறுத்தின பிறகு உடலில் இருக்கின்ற சில பலவீனங்கள் போச்சு. இதையும் சித்திரை மாசத்துலேருந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன். என்ன காரணம்னா பல நாள் ஒரு மனிதன் ஒரு இதை செயல்படுத்திட்டேன். சில நேரங்களில் அந்த சோர்வு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதை என்ன சொன்னா கொஞ்சம் அதுவும் கடண்டி என்ன சொன்னா லைட்டான லைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு. அப்போ இதனால் உண்மையில் உடலில் ஒரு புத்துணர்வு எனக்கு இருக்கிறது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா டீ காஃபி நிறுத்துங்க. நான் சுத்தமாக சித்திரை மாசத்திலிருந்து இந்த பிளாக் டீ குடிக்கிறத நிறுத்திட போறேன். என்ன காரணம்னா அதற்கு பிறகு எனக்கு என்ன சொன்னா உடலில் ஒரு புது தெம்பு கிடைச்சது. இப்ப நம்ம பேச வந்தது 6, 8, 12 பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இயக்கினால் என்ன வரும்? இப்போ ஒருத்தருடைய 6ஆம் பாவத்துடைய நம்பர் தெரியும். ஒரு துலாலக்கணன் வைங்களேன், 6 கூடையவர் யாரு? குரு. அப்ப 3ஆம் நம்பர். 8 கூடையவர் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் என்ன சொன்னா நம்மளுடைய இதன்படி என்ன சொன்னா 6ஆம் நம்பர். 12 கூடையவர் யாரு? புதன், 5ஆம் நம்பர். அப்ப நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இந்த நம்பரை என்ன சொல்லலாம்னா நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் பணம் வரும். அப்ப என்ன வரும் அப்படின்னா இப்ப 6ஆம் இடத்திற்கு உண்டான நம்பரு, 8ஆம் இடத்திற்கு உண்டான நம்பரு, 12ஆம் இடத்திற்கு உண்டான நம்பரு தனித்தனியா எழுதுங்க. இதுல நமக்கு எது ஃபேவரட்டாக நம்மளுடைய இதுக்கு வரும் அப்படின்னு பார்த்து அந்த நம்பரை தயவு செய்து என்ன சொன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க. பார்வையில் படும்படி வைங்க, பணம் வரும். ஏன்னா 6, 8, 12 என்பது என்ன சொன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிற வருமானத்தை கொடுக்கக்கூடியதுதான். அப்ப இதுல இந்த நம்பர்களை என்ன சொல்லலாம்னா நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும்.
ஏன்னா 6ஆம் இடம் என்பது வந்து ஒரு விதத்தில் 10ஆம் இடத்திற்கு 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி. அதே சமயத்துல வந்து 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்கு வந்து லாபஸ்தானாதிபதி. 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி. அப்ப இது வந்து என்ன சொல்லணும், பொருளாதாரத்தை கொடுக்கும் என்று சொல்லக்கூடியது உண்மை. பொருளாதாரத்தை கொடுக்கும். அப்ப பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம யூஸ் பண்ணணும். அதே சமயத்துல 12ஆம் இடம் என்பது 10ஆம் பாவத்திற்கு விருத்தி ஸ்தானம். ஏன்னா 10ஆம் பாவத்திற்கு வந்து 3ஆம் இடமா வரும். அப்ப விருத்தி ஸ்தானமா வரும். அப்ப எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு கட்டமும் எல்லாத்துக்கும் தேவை. சில பேருக்கு வந்து என்ன சொல்லனா, அவங்களுடைய பெயர்கள் அந்த மாதிரி அமைந்து போகிறது. பெயர்கள் அந்த மாதிரி அமைந்து போகிறது. அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னா வெற்றி பெற்று விடுகிறார்கள். அப்ப வெற்றி பெற்று விடுகிறார்கள் என்பது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகங்கள் தான். கடவுளுடைய அனுகிரகங்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி. அதனால உங்களுடைய 6, 8, 12க்கு உண்டான நம்பர்கள் 3 நம்பர்கள் வருவதில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு உண்டான நம்பரையும் 8ஆம் பாவத்திற்கு உண்டான நம்பரையும் இணைத்து பார்க்கும் போது உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு சம்பந்தப்படுதான்னு பாருங்க, லாபஸ்தானாதிபதிக்கு சம்பந்தப்படுதான்னு பாருங்க. அல்லது ஏன்னா தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எல்லா விதத்திலும் முக்கியமானவர். லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அப்ப இந்த 2 பேருக்கும் வந்து இந்த 2 பேருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? 2ஆம் இடத்திற்கு வந்து ஒரு நம்பர் உண்டு. 2ஆம் இடம் என்பது ஒரு நம்பர் உண்டு. 11ஆம் இடத்திற்கு உண்டான அந்த காரகத்துவம் உடைய 2ஆம் இடம் என்பது செவ்வாய் என்று சொன்னால் 9ஆம் நம்பர். 11ஆம் இடம் என்பது வந்து சூரியனுடைய வீடாக இருந்தால் அது 1ஆம் நம்பர். அப்ப இந்த 6, 8, 12 வந்து என்ன சொன்னா இணைக்கும் போது ரெட்டப்பட்டு 2ஆ தான் இணைக்கணும். இப்ப வந்து ஒரு 6ஆம் இடம் என்பது 3ஆகவும் 8ஆம் இடம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து 6ஆகவும் தான். அப்ப 36 என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து ஒருத்தர் துலா லக்கணத்துல போய் பிறந்திருந்தாருன்னா இந்த 36 என்பது என்னது 9ஆம் நம்பரா வரும். ஒருத்தர் துலா லக்கணத்துல போய் பிறந்தா அவருடைய 2ஆம் இடம் வந்து 9ஆம் நம்பரா வந்தது இல்லையா? இந்த 36 நம்பரை யூஸ் பண்ணா வேலை செய்யும், ஒரே வேலை செய்யும், அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதே சமயத்துல வந்து ஒருத்தருக்கு 10ஆம் இடம் சந்திரனாக வருது. அப்ப சந்திரனாக வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து என்ன சொன்னா 6ஆம் நம்பராகவும் 12ஆம் இடம் 5ஆம் நம்பராகவும் வந்து என்ன சொன்னா 65ங்கிற நம்பர் வரும் 6, 5. அப்ப 10ஆம் இடம் வந்து சந்திரனுடைய நம்பர் 6, 5, 11 வந்துருதா? இப்படி நம்ம வந்து சிந்தனைகளை வந்து என்ன சொல்ல குறுக்காக சிந்தனை பண்ணும்போது நிறைய வெற்றி கிடைக்கும். நாம சுத்தி வந்து என்ன சொல்லலாம்னா இங்க இருந்து இப்படியே சுத்தி கடைசி வரைக்கும் ஜோதிடம் படித்த அத்தனை பேரும் சுத்தி வீடியோ பார்க்க வந்து என்ன சொல்றான்னா, அதாவது வந்து ஜோதிடம் படிக்காத முதல் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் வீடியோ போட்டா ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு. ஜோதிடம் படிச்சு வந்து தெளிவாக எடுத்துட்டோன்னு வைங்க, எங்கு போனாலும் சுத்தி வந்து இந்த கட்டத்துக்குள்ளதான் வந்து என்ன சொல்றான்னா இருக்கும். புதிதாக எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு பின்னாடி வர்றவனாலையும் கண்டுபிடிக்க, முன்னாடி இருக்கிறவன் கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டான். அப்ப உங்களுடைய ஃபேவரட் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஃபேவரட் தான் என்ன பொறுத்தல 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய நம்பர்கள், அதற்குண்டான கிரகங்களுடைய நம்பர்களை இணைத்து பார்க்கும் போது உங்களுக்கு சாதகமான, தொழிலுக்கு சாதகமான, பணத்திற்கு சாதகமான, தொழிலுக்கு சாதகமான, பணத்திற்கு சாதகமான, லாபத்துக்கு சாதகமான ஒரு விஷயம், தொழிலுக்கு சாதகமான, பணத்துக்கு சாதகமான, லாபத்துக்கு சாதகமான நம்பர்கள் 2 ஜாயிண்ட் ஆகி வந்துச்சுன்னா அதை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உறுதியா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அந்த நம்பர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. அதை வந்து என்ன சொல்ற, நீங்க காரணத்தை கொண்டும் டெலீட் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால டெலீட் பண்ணாதீங்க.
6 8 12 என்பது ஒரு விதத்தில் நம்மளுடைய வருமானத்திற்கு, தொழிலுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவிகள். இதோடைய நம்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரட்டை இலக்கத்தில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 30, 3ஆம் நம்பர் 6 36. நமக்கு வந்து இந்த 36 என்று சொல்லக்கூடிய 9 எந்த கட்டத்தோட சம்மந்தப்படுது? அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா வந்து 65 அப்படிங்கிறது 65 என்பது என்ன சொன்ன சுக்கிரனுடைய ஆதிபத்தியமும் புதனுடைய ஆதிபத்தியமும் நமக்கு எந்த கட்டத்தை வந்தது? அப்ப அது பொருள்காரகம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு வந்து யூஸ் ஆச்சு என்று சொன்னால், பொருள்காரகம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு யூஸ் ஆச்சு என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பெரு வெற்றியை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால 6 8 12 என்று சொல்லக்கூடிய கட்டங்களின் நம்பர்களை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்துங்கள். பயப்படாமல் பயன்படுத்துங்கள். ஆனால் வெற்றி பெற்று விடுவீர்கள். பயந்தீர்கள் என்று பயப்படலாம் வேண்டியதில்லை. கடைசியில என்ன வந்துடும்? உலகத்துல உயிருக்கு மேல ஏதாவது வந்துருமா? வராது. வந்தாச்சு, இருந்தாச்சு. நிலைமை எப்போ வருதோ ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மனோநிலைக்கு போங்க. நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். பயந்து பயந்து இருக்காதீர்கள் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகள். யாரும் பயந்து பயந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.